டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. டைரக்டர் மிஷ்கின் அவர் படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நடிப்புலேயும் வந்து அதிக கவனம் செலுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் கவனம் செலுத்தலை. நிறைய டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் நீங்கள் படத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு தனி ஒரு கேரக்டர் கொடுத்துட்றாங்க. டேரக்டர் மிஷ்கின் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஆடியன்ஸ் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் இருக்கும். அந்த படம் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பை அவர் எப்போதுமே கிரியேட் பண்ணிடுவார். ஸோ வித்தியாசமான ஆள் அப்படின்னே சொல்லலாம். அவர் எடுக்கக்கூடிய படங்களில் வந்துட்டு கதைக்கு முக்கியத்துவம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா அந்த கதாநாயகனுக்கு மாஸ் எலமெண்ட், அப்புறம் இந்த ஓப்பனிங் சாங்கு, இந்த மாதிரியான முக்கியத்துவம்லாம் அதில் இருக்காரு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரியான முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருப்பாரு. சரி, இப்போ எதுக்கு நான் இவ்வளோ தூரம் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அருண் விஜய். ஸோ அருண் விஜயும் மிஷ்கினும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு டாக் வந்திருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க அப்படிங்கும் போதே காம்பினேஷனே ஃபஸ்ட்டு வந்து புதுசாக இருக்குது. ஏன்னா அருண் விஜய் அப்படிங்கும்போது கமர்ஷியல் கண்டென்ட்டாக நிறையா நடிக்கக்கூடியவர். சரி, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் வந்து எப்படி வந்து இந்த நட்பு ஏற்பட்டிருக்கும், எப்படி கதை சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக வந்துட்டு வணங்கான் படத்தில் அருண் விஜய் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாரு. அதில் ஒரு போர்ஷனில் ஜட்ஜு கேரக்டராக மிஷ்கின் நடிச்சிருந்தாரு. அதில் ஒரு சில போர்ஷன் எல்லாமே வந்துட்டு மிஷ்கின் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி டைரக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் வந்து ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கும். அந்த நட்பின் காரணமாக தான் வந்துட்டு ஸோ கண்டிப்பாக மிஷ்கின் சார் சும்மாவே இருக்க மாட்டார். ஏதாவது ஒரு டைமில் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த கதைகள் விவாதத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கதை அருண் விஜய்க்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கான அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் வந்துட்டு கண்டிப்பாக தான் வித்தியாசமாக இருக்கும். ஆடியன்ஸுக்கு புதுவித எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னே வந்து நம்பலாம். சரி, இதே மாதிரி தான் இன்னொரு கூட்டணி உருவாக இருக்கு. அதுவுமே வந்து ஃப்ரெஷ் காம்பினேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். டைரக்டர் பாலா அண்ட் விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி வந்து கமர்ஷியல் கண்டென்ட்டும் நடிப்பார், யதார்த்த கண்டென்ட்டுமே வந்து நடிப்பார். பாலா அவர்களுடைய படம் எப்படி இருக்கணும் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அவரோட படம் எல்லாமே வந்து யதார்த்த கதைக்களத்தை கொண்டு தான் இருக்கும். ஸோ இப்போ விஜய் சேதுபதியோட தர்மதுரை ஆடியோ லான்ச்லேயே வந்துட்டு பாலா அவர்கள் வந்து விஜய் சேதுபதியை பாராட்டிலாம் வந்து இருப்பார். இவன் நல்லா பண்ணுறான், நல்லா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பாராட்டி இருப்பார். ஸோ கண்டிப்பாக இவனோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பார். அது இப்போ நடக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். விஜய் சேதுபதியோட லைனப் அப்படின்றது வந்து மிக நீண்ட லைனப்பாகவே வந்து இருக்குது. ஆனால் பாலா அவர்களோட படம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு விஜய் சேதுபதி வந்துடுவார். ஸோ பாலா, விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடிய இந்த படமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டாக தான் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கூடிய விரைவில் நடக்க இருக்கு. என்ன மாதிரியான அப்டேட்டுக்கெல்லாம் வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயிலர் 2 படம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெல்சன் படத்தை முடிச்சிட்டாரு. அஃபிஷியலாக வந்து ரேப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் வரைக்குமே அதை வந்து போட்டுட்டாங்க, போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. சரி, இப்போ ஜெயிலர் 2ல் என்னடா அப்டேட் இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. சூப்பர் ஸ்டார் அவருடைய டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு இடையில வந்துட்டு ஜெயிலர் 1ல் அந்த கேமியோக்கள், அதாவது வந்து மலையாளத்துலேருந்து மோகன்லால் இருக்கட்டும், தெலுங்குலேருந்து வந்துட்டு சுனில் ஆகட்டும், கர்நாடகத்தில் வந்துட்டு சிவராஜ்குமார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜெயிலர் 2லையும் நிறைய கேமியோக்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி இருக்கார். ஸோ அதுக்கப்புறமே வந்துட்டு இந்த படத்தில் பவன் கல்யாணை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. பவன் கல்யாண் வந்து நடிக்கலை. ஏன்னா அவர் வந்து இப்போ டெப்டி சிஎம்மாக ஆகிட்டார். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான டேட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமே ஹிந்தியிலேருந்து ஷாருக் கானை ட்ரை பண்ணாங்க. ஷாருக் கானுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஷாருக் கானுமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ யார் டீம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரித்திக் ரோஷனை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரித்திக் ரோஷனுமே வந்து இதில் நடிக்கிற மாதிரியான ஒரு சில ஆர்வம் காட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு. பட் ஏன் இந்த கேமியோக்காக இவ்வளோ போராடுறாங்க அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக இந்த பார்ட் 1ல் கேமியோலாம் வந்து சூப்பர் டூப்பராக ஹிட் ஆச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த கேமியோ என்ட்ரிஸ்லாம் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையும் வந்து டீம் நினைக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரித்திக் ரோஷன் ஓகே சொல்கிறாரா இல்லையா, அவரோட போர்ஷனும் வந்து படத்தில் ஆடப் ஆக போகுதா இல்லையா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஜெயிலர் 2ல் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ்லாம் இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம நம்பலாம். இசைஞானி இளையராஜா அவருக்கு வந்து ஜூன் 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் வருது. சரி, இசைஞானி இளையராஜா அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே ஞாபகம் வருது அவரோட ப்ரெஸ் மீட் அப்படின்றது எல்லாருமே சொல்லுவீங்க. ஆனால் அவரோட இசை ஒரு பக்கம் வந்து யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. இசைக்கு என்றைக்குமே அவர் தான் வந்து இசைஞானி இளையராஜா. அது ஒரு தனி பக்கம் இருக்கட்டும். சரி, இளையராஜா அவர்களுக்கு நிறைய பெருமை இருக்குது. அதில் ஒரு பெருமை என்ன அப்படின்னா வந்துட்டு ஆசியாவிலேயே முதல்ல ஒரு இசையமைப்பாளர் சிம்போனி நடத்தியிருக்காரு அப்படின்னா வந்து அது நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அந்த சிம்போனி வந்து லண்டனில் த வேலியன்ட்
அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேரில் வந்து நடத்தினார். ஸோ எல்லாருமே அதை கேட்க முடியல. தமிழக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு பாராட்டுகள் வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து நேரலையாக வாசிச்சிருந்தாரு. அதை மட்டும்தான் நம்மளால் கேட்க முடிஞ்சது. சரி, இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்காக வந்து அவரோட ஆடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அந்த ஆடியோ லேபிள், ஸோ மெர்க்குரி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த சிம்போனியை வந்துட்டு எல்லா வலைத்தளங்களிலுமே வந்துட்டு கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. ஸோ ஜூன் 1ஆம் தேதி இந்த சிம்போனி வந்துட்டு எல்லா வலைத்தளங்களும் வந்துட்டு நம்மளால் கேட்க முடியும். ஸோ அதுதான் இப்போதையான ஒரு அப்டேட்டு. இதை தொடர்ந்து வந்து இளையராஜா அவர்கள் 2 படத்தில் வந்து கமிட் ஆயிருக்காரு. ஒன்று வாழை 2, மாரி செல்வராஜ் அவர்கள் வாழை 1 சூப்பர் டூப்பராக வந்து ஹிட் ஆச்சு. அடுத்ததாக வாழை 2 வந்து பண்ண போகிறாரு. இந்த படத்தில் இளையராஜா அவர்கள் வந்துட்டு கமிட் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட கதைக்களம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றனால வந்துட்டு அந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர்கள் வந்துட்டு இளையராஜா அவர்களை வந்து இந்த படத்துக்கு கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் எடுக்கக்கூடிய 10வது படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இளையராஜா அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்தாலும் ஆசியாவிலேயே முதல்ல சிம்போனி அமைச்ச இசையமைப்பாளர் அப்படின்னா இளையராஜா அவர்கள் தான். ஸோ அவருடைய இசையை கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிகா அவர்கள்கிட்ட ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேட்ட கேள்வி, உங்களை அதிகமாக தமிழ் சினிமாவில் பார்க்க முடியலையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் என்னடா அப்டேட் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேட்காதீங்க. இப்போ இது சொல்ல போகிறது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கான அப்டேட்டாக இருக்கோ இல்லையோ சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஜோதிகா அவர்கள் தமிழில் நடிக்காததுக்கான ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு அழுத்தமான கதாபாத்திரம், பெண்ணோட கேரக்டரை மையப்படுத்தி எழுதின கதாபாத்திரம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ராட்சசி, இந்த மாதிரியான கதாபாத்திரம் எல்லாமே பெண்ணை சுற்றி மையப்படுத்தியான கதைகள் நல்லா வலுவாக இருக்கும். அது நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இன்னொன்று அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக மலையாளத்தில் கூட மம்முட்டி சாரோட ஒரு படம் பண்ணேன். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் 30 வருஷமாக தமிழ் சினிமாவில் இருக்கேன். ஒரே மாதிரி வந்து ஆடியன்ஸ் என்னை பார்த்தாங்கன்னா எனக்கு போர் அடிச்சிடும். அதனால வந்துட்டு நான் இந்த பெண்களை மையப்படுத்தின கதாபாத்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய அழுத்தமான கதாபாத்திரங்களாக எதிர்பார்த்துருக்கேன். அதனால 2 வருஷம் இல்லை, இன்னும் பல வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். அந்த மாதிரியான கதைகள் வருவதற்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது வந்து நல்ல ஒரு உமன் சென்ட்ரிக் மூவிஸ் கதைகள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜோதிகாவை அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது சூர்யா அவர்கள் தான். ஏன்னா சூர்யா வந்து எனக்கு இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரியான கேரக்டர்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருமே சஜஷன் சொல்கிறாரு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோதிகா அவர்கள் நடிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னும் அவங்க தேடிக்கிட்டு இருக்க கதை அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதான். ஸோ அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடைக்குது, இப்போ ஹிந்தியில் கிடைக்குது, குஜராத்தியில் கிடைக்குது, மராத்தியில் கிடைக்குது அப்படின்னா எங்கே வேணாலும் நான் படம் பண்ணுவேன். எனக்கு வந்து மொழி பிரச்சனை இல்லை, அந்த கதாபாத்திரம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அவர் இதுதான் பண்ண போறாரு அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருந்தது. ஏன்னா அஸ்வத் மாரிமுத்தோட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் ஏஜிஎஸ்க்கு அவரே டைரக்ட் பண்ணி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. அப்புறம் தெலுங்கு பட டைரக்டரோட ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து இருக்கு. இதுக்கு இடையில பிரதீப் ரங்கநாதன் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு, உமன் சென்ட்ரிக் மூவி. அதுல ஹீரோயினா வந்து மமிதா பைஜு தான் வந்து நடிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த படத்தை வந்து ஸ்டார்ட்டும் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணிட்டு இப்போ சென்னையில் வந்து படப்பிடிப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ பிரதீப் ரங்கநாதன் சைலண்டா ப்ரொடியூசர் ஆனது யாருக்குமே சொல்லாம இப்படி ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ பிரதீப் ரங்கநாதன் அடுத்து என்ன படம் பண்ண போறாரு ஹீரோவா அப்படின்றது தெரியல. ஆனா ப்ரொடியூசரா படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வர வைரல் சினிமாவில் வந்து உங்களை மீட் பண்றேன். அடுத்தல் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.